இந்த ஒரு புத்தகத்தினாலேயே சிலர் ஸ்காலர்னு சொல்லிக்கிற சிலர் என்ன பண்ணிருக்காங்க, அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகவும் கூட இது காரணமா இருந்திருக்கு. எதனாலன்னா அந்த உன்னத பாட்டை அவனால் சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னத பாட்டை வந்து ஆஹ் இந்த தேவனுடைய வெளிப்படுத்துதலாக அவர்கள் என்ன சொல்றதுல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நானும் ஒரு ஒரு சபைக்கு நான் கொஞ்சம் போன வருஷம் நினைக்கிற ஒரு சபைக்கு போயிருந்தேன். அவங்களும் இந்த கேள்வி கேட்குங்க, சார் ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவர் நல்லா பண்ணாரு, நல்லா வேதாகத்துல நல்லா சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த உன்னத பாட்டை வந்து கடைசியில வந்து வேதமே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வேதத்தை விட்டு வழிவெளிக்கு போயிட்டாரு, விசுவாசத்துட்டே வழிவெளிக்கு போயிட்டாரு. அப்போ அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த சபைக்கு திரும்பவும் போக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால அதை பத்தி அதுக்கு அதிகமா பேசுவோம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப இந்த உன்னத பாட்டு அப்படிங்கும்போது உன்னத பாட்டை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்காம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும். இந்த உன்னத பாட்டுல பெரிய பிரச்சனை தெரியுங்களா நமக்கு? இந்த உன்னத பாட்டுல எந்த வகையான அந்த மொழி நடை இருக்கு இல்லைங்களா, இதை பார்த்து உண்மையா சொல்ல போனா அந்த இந்த இயற்கையின் உருவகங்கள், அந்த கவிதை உரையாடல்கள் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து இது வந்து ஆபாசமா தெரிகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் வந்து அவங்க மனசுல இருக்கும். ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, என்னன்னா இந்த உன்னத பாட்டு புத்தகம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமண உறவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படிங்கிறதும். ஏன்னா ஆண்டவர் வந்து அன்பை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இந்த அன்பு இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கும். ஒண்ணு என்னன்னா வெர்டிகல் லவ். வெர்டிகல் லவ்னா மேலிருந்து கீழ். அது வந்து என்னன்னா கர்த்தருக்கும் நமக்குமான இந்த அன்பு. ரெண்டாவதுன்னா ஹரிசாண்டல் லவ், பக்கவாட்டில் உள்ளது. அது என்னன்னா மனிதருக்குமான அன்பு, அதை கொடுத்து எழுதிருக்கு. இந்த இடத்துல விசேஷமாக திருமண உறவில் இருக்கிற அன்பு. இது ஆனா இது பார்த்தாலும் திருமண உறவில் இருக்கிற அன்பு மாதிரியே தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லுதுன்னா இது வந்து அதுதான் அந்த அந்த சமயத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த கவிதை நடைகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு இது நல்ல உதாரணமா இருக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நீங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த இந்த சினிமாவில் வர டூயட் பாடல் எல்லாம் இருக்கும். அந்த பாடல் ஒரு கவிதையை கேட்கும் போது பெருசா நமக்கு அதனுடைய இது ஒன்றும் புரியாது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொன்னா அது நமக்கு ஆபாசமாவே தெரியாது, அது ஒரு கவிதையை கேட்கும்போது. ஆனா அந்த பாடல்களை எடுத்து அதன் அர்த்தத்தை எடுத்து மொழிபெயர்த்து பார்க்கும் போதோ இல்லை அதனை வந்து இந்த கவிதை நடையிலிருந்து மாற்றி ஒரு நார்மலான அந்த அந்த ரைட்டிங்ஸ்ல லிட்டரரி லாங்குவேஜ் கொண்டு வரும்போது பார்த்தாதான் அது வந்து அதுலயும் வந்து ஆபாசமான பல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். அப்ப என்னன்னா நமக்கு எபிரேய கவிதைகள் வந்து நமக்கு மொழிபெயர்த்து நம்ம கையில வரும்போது சில சமயங்கள் வந்து அதனுடைய அந்த கவிதை நடை வந்து நம்முடைய இப்ப நம்ம நினைக்கிற அந்த கவிதைகள் என்ன, நம்முடைய மொழி, நம்முடைய கவிதைகள் அதுக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா இதுதான் நம்ம பாக்குற சேலஞ்ச். இன்னும் பாத்தீங்கன்னா இத உன்னத பாட்டம் மூடி விட்டுருங்க. இன்னும் சில இடங்களில் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஒரு சில சென்டென்ஸ் அப்படி ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா எழுதியிருக்கும். அப்போ அப்படி ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா எழுதும் போது ஏன் என்ன இப்படி இருக்கு, முதல் முறையா வேதத்தை படிக்கும் போது வந்து கொஞ்சம் நமக்கு அப்படியே ஏன் இப்படி எழுதிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் கொடுத்தா he slept with him அப்படிங்கிற she slept with him அப்படின்னா அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படியே டைரக்டா slept with him அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ பழைய ஏற்பாடு நீங்க பல இடத்துல படிச்சீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா எழுதியிருக்கும். அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மொழி, அந்த கலாச்சாரம், அந்த இதுல வந்து
எழுதப்பட்ட விஷயம் மொழிபெயர்ந்து வரும்போது அது சில சமயம் ரொம்ப ஆடா நமக்கு ஃபீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுதான் பல சமயங்கள் வேதாகமத்துல படிக்கும்போது ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அந்த சமயத்துல அந்த கலாச்சாரம் இருக்கீங்களா, அந்த கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த நூசி கல்ச்சர்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு ஆர்டிகல் கூட அதை பத்தி வந்துருச்சு. எப்படின்னா அந்த ஆபிரகாமின் காலத்துல வந்து ஆபிரகாம் தன் மனைவி சகோதரின்னு சொல்றாங்களா, அது வந்து ஓகே ஒரு வேலை வந்து ஆபிரகாம் தப்பிக்கிறக்கா சொல்லிக்கலாம், கண்டிப்பா அதுல இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இன் ரியாலிட்டி ஆல்சோ ஆபிரகாமுக்கு சாரால் ஒரு ஹாஃப் சிஸ்டம், அது கூட நம்ம ஒரு சைட்ல விட்டுடலாம். அந்த சமயத்தில் அந்த அந்த சமயத்துல இந்த டூயிட் சாங் கவிதை பாடல்கள் அப்படி இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த காதலி சகோதரி இந்த 2 வார்த்தை வந்து இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்களாம். காதலிங்கிற இடத்துல சகோதரியும், சகோதரி இடத்துல காதலிங்கிற வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இதா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அந்த கலாச்சார வேற்றுமை, இந்த கலாச்சாரத்துல இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து சில சமயங்கள்ல அதை படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆடா ஃபீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அதனால அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு இந்த இந்த உன்னத பாட்டு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம வந்து ஓப்பன் மைண்டோட படிச்சோம்னா இந்த உன்னத பாட்டு நம்ம வந்து இந்த உன்னத பாட்டுல இருந்து பல விஷயங்களை கத்துக்கலாம். உன்னத பாட்டு அன்பிற்கான தேவனின் திட்டம். இதுல என்னென்ன இருக்குன்னா திருமணம், பரிசுத்தம் மற்றும் உடன்படிக்கை குறித்த ஒரு ஆழமான ஆழமான வேத ஆய்வு இதுல இருக்கு. சரிங்களா? உன்னத பாட்டு வந்து அன்பிற்கான ஒரு திட்டம். சரி, இதுல வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இதனுடைய ஆசிரியர் சாலமன் தான். சாலமன் தான் இதனுடைய ஆசிரியர், இந்த நூலை எழுதியவர். இதுதான் இந்த நூலின் பின்னணி. தலைப்பின் பொருள் உன்னத பாட்டு. பாட்டுன்னு மட்டும் எழுதல, இது உன்னத பாட்டு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சாங் கிடையாது, சாங் ஆஃப் சாங்ஸ். உன்னத பாட்டு. உன்னத பாட்டுனா தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இணையான உன்னதத்துவத்தை குறிக்கிறது. இதுல வந்து இந்த நம்ம பாக்குறது இந்த தேவாலயம், அப்புறம் ஆசரிப்பு கூடாரம், இதுல வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கிற அந்த உன்னதம் அப்படிங்கிறது இல்லையா, அதே உன்னதம்ங்கிற வார்த்தை இங்கே இதா இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இணையான உன்னதத்துவத்தை குறிக்கிறது தான் இந்த உன்னத பாட்டு. இதனுடைய இலக்கிய நடை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கவிதை உரையாடல். இது வந்து இதுல வந்து எப்படின்னா கவிதை உரையாடல், அதாவது உரையாடல் மாதிரி இருக்கும், ஆனா கவிதை மொழியில் உரையாடல்கள் இதுல இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுல வந்து இயற்கையின் உருவகங்கள் இருக்கும், அந்த மெட்டபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த உருவகங்கள் வந்து இயற்கை உருவத்தில் இந்த மலை போல, மான் போல அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை உருவகங்கள்ல வந்து இதுல நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உன்னத பாட்டுல ஒரு தொடர்ச்சியான கதைக்களம் இல்லை. அங்கதான் பிரச்சனையே நமக்கு. அதுல என்ன ஸ்டோரிங்கிற அந்த தொடர்ச்சியான கதைக்களமா இது இல்லாதனால சில சமயங்களில் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்பவே கடினமாயிருக்கு. சரிங்களா? இதனுடைய மைய கருத்து என்ன? தேவன் அருளிய இந்த அன்பு, காதல் மற்றும் திருமணத்தின் மேன்மையை கொண்டாடுதல் தான் இதனுடைய மைய கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இத 2 levels ஆஃப் மீனிங் சொல்லுவாங்க. பிரைமரி லெவல் மீனிங் வந்து இதுதான் முதன்மை கருத்து, இதனுடைய முதன்மை அர்த்தம்னு சொல்லலாம். இந்த புத்தகத்துல முதன்மை அர்த்தம் என்னன்னா, தேவன் அருளிய இந்த காதல் மற்றும் திருமணத்தின் மேன்மையை கொண்டாடுவதுதான் இந்த புத்தகத்தின் முதன்மை கருத்து, முதன்மை அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, இந்த சபை வரலாற்றிலையும் வந்து ஒரு திருச்சபை வரலாற்றிலேயே ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அதுல இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த திருமண உறவு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்கான இந்த திருமண உறவு வந்து இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பாவம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. அது வந்து அந்த ப்ரொக்ரியேஷனுக்கு மட்டும்தான், அடுத்த தலைமுறையை கொண்டு வருவதற்கு மட்டும்தான் அது பண்ணும். இல்லாட்டி அது ஜென்ரலாவே அந்த எண்ணமே, அந்த திங்கிங்கே பாவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து இருந்தது. அப்ப வந்து பரிசுத்தம்னா அந்த திருமண உறவு, அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான கண்ணோட்டமாக இருந்துச்சு. இப்ப இருக்கிற அந்த கிறிஸ்துவத்தில் வந்து
அந்த கண்ணோட்டத்தின் ஒரு சிறு வெளிப்பாட ஒரு வெளிச்சமா சரி வெளிச்சம் சொல்ல முடியாது, அந்த 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 கண்ணோட்டத்தின் ஒரு தாக்கம் வந்து இப்பவும் சிலர் இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா இந்த புத்தகத்தை வந்து அப்போ இந்த உன்னத பாட்ட புத்தகத்தை வந்து இந்த திருமண உறவு, மனித உறவுகள், அன்பு, காதல் இதெல்லாம் இந்த புத்தகத்துக்கு கிடையவே கிடையாது. இது வெறும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு மட்டும்தான் இந்த உன்னத பாட்டை குறிக்கிறதுன்னு ஒரு ஒரு பர்டிகுலரான இன்டர்பிரேஷன் இருக்கு. அவங்க வந்து ஒரு சில பேசஸ் இதை எடுத்து இந்த புத்தகத்தை இந்த உன்னத பாட்டு பிரசங்கம் பண்ண போதும் அவர் வந்து சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவுதான் இந்த உன்னத பாட்டு, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இந்த புத்தகத்தை பிரசங்கிப்பாரு. அது வந்து அப்படி பிரசங்கிக்கும் போது அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஓகே வேதாகமத்தின் பரிசுத்தத்தை அவர்கள் காத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில கூட அவங்க இது பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த திருமண உறவு, இந்த இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப், இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த பரிசுத்தம் அப்படிங்கிற கேட்டகரியில வராது அப்படிங்கிற, இல்லாட்டி அதெல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கஷன்ஸ், அதெல்லாம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் பேசுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான விஷயம். அதனால வந்து சிலருக்கு வந்து ஏன் இந்த புத்தகம், ஏன் உன்னத பாட்டு புத்தகம் ரொம்பவும் ஆபாசமா இருக்கிறது அங்கிற மாதிரி இந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை தவிர்ப்பதற்காகவும் இந்த இந்த ப்ரிடாமினன்ட் இந்த இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவுதான் இந்த உன்னத பாட்டை எழுதியிருக்கிறது, ப்ரிடாமினன்ட்டா அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனே வந்து முழுமையா அதை நோக்கி கொண்டு போக, அதாவது ஒன் சைடு அது அந்த விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல, அது there is also typology, அந்த டைப்பாலஜி இருக்கு இந்த உன்னத பாட்டுல. ஆனால் அது மட்டுமே தான் இருக்கிறது, வேற மனித உறவுகளை பற்றி இந்த புத்தகத்தில் இல்லை அப்படின்னு சொல்றதும் ஒரு தவறான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். எனக்கு தெரியும் இந்த புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது, இந்த புத்தகத்தை படிக்கும் போது பல கேள்விகள், பல கொஸ்டின்ஸ், நான் சொல்றத வந்து சில பேர் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு சில சமயத்துல கஷ்டமாவும் இருக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா இந்த புத்தகத்தோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொடுக்குறேன், அது நீங்க எடுத்துக்காது உங்க கையில் இருக்கு, அது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு சில இந்த வைட்லி ஸ்காலரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். இதுல வந்து தேவன் அருளிய அன்பு, காதல் மற்றும் திருமணத்தின் மேன்மை கொண்டாடுதல், அதுல முக்கியமான விஷயம் தான் இந்த இந்த திருமணம், அன்பு, இந்த காதல் இதெல்லாம் மனிதன் உண்டாக்கிய காரியம் கிடையவே கிடையாது. These are all from God. கர்த்தர் அருளிய ஈவுதான் இந்த திருமணம், குடும்பம், அன்பு, காதல் எல்லாமே. நம்ம பிரசங்கி புத்தகத்துல படிக்கும் போது நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த இப்ப நம்ம என்ஜாய் பண்ற எல்லா விஷயம், உணவா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, வெற்றிகளா இருந்தாலும் சரி, செல்வங்களா இருந்தாலும் சரி, இது தேவன் அருளிய ஈவு இல்லையா? அந்த உறவில் உள்ள அந்த உறவின் ஒரு பாகம் தான் இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம், அந்த திருமணத்தின் மேன்மை. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, வெறும் இந்த அப்படின்னா வந்து உன்னத பாட்ட வெறும் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. சிலருக்கு அந்த உருவகங்கள், அந்த இயற்கையின் உருவகங்கள், அந்த அதனுடைய மொழி நடை, இதை பார்த்துட்டு ஓ வெறும் இந்த உன்னத பாட்டுல ஆபாசமான காரியங்கள் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு தவறான சிந்தையும் இருக்கிறது. சரிங்களா? இந்த உன்னத பாட்டு நீங்க முழுமையா நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இது வெறும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டுமே கிடையாது, இன்னும் அதுல பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள நமக்கு இருக்கிறது. அதிலும் பாத்தீங்கன்னா இதுல வந்து தேவன் அருளிய இந்த அன்பு, காதல், திருமணம் அப்படிங்கிற விஷயமும் இதுல கொண்டாடப்படுகிறது, அதன் மேன்மையை கொண்டாடப்படுகிறதே வந்து இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இதுல வந்து இந்த அன்பிற்கான அடிப்படை கட்டமைப்பு என்ன? உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷேர் பண்றப்ப உங்களுக்கு இன்னி கொஞ்சம் தெளிவா தெரியும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பிற்கான அடிப்படை கட்டமைப்பு, அன்பு மனிதனின் கண்டுபிடிப்பு அல்ல, அது தேவன் அளித்த ஈவு. இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது தேவன் அளித்த ஈவு. இந்த உலகத்தின் பார்வையில இந்த திருமண உறவு, எந்த மனிதர்களுடைய இந்த அன்பு, கணவன் மனைவின் உறவு, சில சமயத்துல அது வந்து ஒரு சுய திருப்தி மற்றும் சுயநலத்தை மையப்படுத்துகிறது. ஆனால்
வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த இந்த வேதத்தின் பார்வையில் பார்க்கும்போது இது என்னன்னு பாத்தீங்கன்னா பரஸ்பர நல்வாழ்வு, அர்ப்பணிப்பு மற்றும் உடன்படிக்கை. இதுல முக்கியமான வார்த்தை இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்ன அப்படிங்கறது வந்து நீங்க 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 இந்த உடன்படிக்கைங்கிற வார்த்தை கவனிக்க. திருமணம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது என்ன? ஒரு உடன்படிக்கை. என்ன 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 எந்த வகையான உடன்படிக்கை? எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சிலர் சொல்லுவாங்க திருமணம் என்பது ஒரு அன்பின் உடன்படிக்கை அப்படிம்பாங்க. இது அன்பின் உடன்படிக்கை சொல்றதை விட இது வந்து என்ன சொல்றது, விசுவாசம். அதாவது விசுவாசம்னா ஃபெய்த் கிடையாது, ஃபெய்த்ஃபுல்னஸ். பாஸ்டர், ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன? உண்மை. உண்மை உண்மை உண்மைத்துவம், உண்மையா இருப்பது. ஓகே, அதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்ப என்னன்னா இந்த திருமணம் என்பது அந்த உண்மையின் உடன்படிக்கை. சரிங்களா? அந்த இப்ப என்னன்னா இந்த திருமணம் நடக்கும்போது அந்த வாஸ் நீங்க சொல்லுவாங்களே, ஒருத்தர் அந்த அவங்களுடைய கணவன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அந்த வாஸ் மேரேஜ்ல வாக்குறுதி. வாக்குறுதி வாக்குறுதி. அந்த திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, இவரை வந்து என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிற, இல்ல மனைவியாக ஏற்றுக்கொள்ள, இன்பத்திலும் துன்பத்திலும் தாழ்விலும் அது அந்த அந்த வாக்குறுதி எடுக்கிறாங்க இல்லையா? அது எடுக்கும்போது என்னன்னா இந்த எல்லா சூழ்நிலையிலையும் நான் உண்மையாக உனக்கு நான் கணவனாக இருப்பேன் அல்லது மனைவியாக இருப்பேன் அப்படின்னு வந்து அவங்க எடுக்கிற அந்த உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா? அந்த உடன்படிக்கை தான் வந்து அந்த திருமணம். சில பேர் வந்து அந்த எப்ப மோதிரம் போடுறாங்களோ அப்ப திருமணம் நடந்துருச்சு, இல்ல எப்ப வந்து அந்த தாலி கட்டுறாங்களோ அப்பதான் திருமணம் நடந்துச்சு, மாலம் மாத்துறாங்க இல்லாட்டி பைபிள் மாத்துறாங்க, அந்த சமயத்துல தான் திருமணம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல, திருமணம்ங்கிறது எப்ப நடக்குதுன்னா அவர்கள் செய்யும் அந்த உடன்படிக்கையில் தான் திருமணம் நடக்குது. அதனாலதான் வந்து என்னன்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து பைபிள் சப்போர்ட் பண்றதே இல்லை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ்ங்கிறது வந்து ஒரு பாவம். ஆனா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் டிவோர்ஸ் பண்ணலாம். என்ன கேஸ்னு சொல்லுவாங்க? ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல மட்டும். விபச்சாரத்தில் கையங்களவுமாய் வெளிப்பட்டு. ஓகே, அதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னா மேரிட்டல் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த ஒரு சமயத்துல மட்டுமே அது வந்து அந்த டிவோர்ஸ்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுனா அந்த மேரேஜ் இஸ் த கவரண்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். அதாவது அந்த உண்மையின் உடன்படிக்கை தான் திருமணம் இல்லையா? அந்த உண்மையே ஒரு இடத்துல உடைஞ்சு போயிடும் ஆல்ரெடி அந்த திருமணம் உடைந்து விட்டது. அதனாலதான் அந்த இடத்துல மட்டும் டிவோர்ஸ் பிகம் எக்ஸெப்ஷனல் தேர். அதனால வந்து அந்த உண்மையின் அந்த உடன்படிக்கை தான் திருமணம். அப்போ வந்து நம்ம பாக்கணும்னா இங்க பரஸ்பர நல்வாழ்வு, அர்ப்பணிப்பு, உண்மையான இந்த உடன்படிக்கை, அதுதான் வேதத்தின் பார்வை. அப்ப அதை தான் வந்து இந்த உன்னத பாட்டிலையும் வந்து இங்க மையப்படுத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பிராக்டிக்கலா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி அவங்க பரஸ்பரமா இருக்கணும், அன்பை பரிமாறிக்கொள்வது எப்படின்னு பல விஷயங்கள் நம்ம இதுல பாக்குறோம். ஒண்ணு, இந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் வந்து அவங்க எப்படி இருக்கணும்? அவருக்குள்ள இந்த நன்றி அடிதல், பாராட்டு, மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கணும். அப்போ வார்த்தைகளுக்கு வந்து கட்டி எழுப்பும் அந்த சக்தி இருக்கிறது, அழித்து கொடுக்கிற சக்தி இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஸ்லைஸ் இது நீங்க பாருங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. இதுல என்ன பண்ணு பாருங்க. வார்த்தைகளுக்கு கட்டி எழுப்பும் அல்லது அழிக்கும் வல்லமை உண்டு. குற்றச்சாட்டப்படுவதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் பாராட்டி அன்பை வெளிப்படையாக என்ன சொல்லணும், பரிமாறிக்கொள்வதே ஆரோக்கியமான உறவின் ரகசியம் அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ஆரோக்கியமான அந்த உறவின் ரகசியம். இத பத்தி நம்ம பேசணும்னா மோர் லைக் இட் வில் பி லைக் a மேரேஜ் கவுன்சிலிங். அந்த திருமணத்துக்கு நம்ம கொடுக்குற அந்த கவுன்சிலிங் மாதிரியே ஆயிடும். இந்த மணவாளன் மணவாட்டி இதை வந்து நீங்க கணவன் மனைவி எடுங்க. இந்த கணவன் மனைவிக்கு நடுவுல வந்து அவங்க பேசுற ஒரு வார்த்தை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை எங்க தெரியுமா வருது?
அந்த அவர்கள் பேசுகிற அந்த அந்த வார்த்தையில் இருந்தான். நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாங்கன்னா என்ன பண்ண, ஒரு ஒருவரை ஒருவர் பாராட்டுவதும் அன்பை வெளிப்படையாக கொள்வதுமான அந்த மாதிரி வார்த்தைகளை, இதை பாராட்டுதல், நன்றி எறிதல், அந்த மகிழ்ச்சியான வார்த்தைகள், இதை அவங்க பேசும்போது அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்ன பண்ணும், ஆரோக்கியமா இருக்கு. அதை விட்டுட்டு அவர்கள் ஒருவரை ஒரு குற்றம் சாட்டுவதோ, ஒருவரை ஒருவர் என்ன சொல்றது, நீ சரியில்லை நான் சொல்ல, அவங்க மேல அந்த பழி சுமத்துவதோ, இது செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த திருமண உறவு என்ன ஆகுதுன்னா அது உடைந்து போகிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருக்குறள் கூட ஒண்ணு இருக்கு. அதுல திருக்குறள் என்னன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதுல என்னன்னா, ஒரு தடவை அந்த மோசமான ஒரு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அவங்க மனசுல நின்று என்ன பண்ணாலும் அந்த வார்த்தைகள் மாறாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த திருமண உறவில் இருக்கும் கணவனும் மனைவியும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த ஒருவரை ஒருவர் என்ன சொல்றது, குற்றம் சாட்டுகிறது போலும், பழி சுமத்துவது போலும், ஒருவரை துக்கப்படுவது போல வார்த்தையில பேசிடுறாங்க, கோபத்துல பேசிடுறாங்க. பேசிட்டு சரி ஓகே சாரி நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற அவங்க அந்த சமயத்துல மன்னிப்பு கேட்டு அது சரியா போகுது அப்படின்னு தோன்றினாலும் அந்த பேசிய வார்த்தைகளுடைய வடு எப்பவுமே இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்திட்டா போதும், திருமண உறவை நம்ம ஒரு 75% நம்ம காப்பாத்திடலாம். பல இடத்துல அந்த திருமண உறவு முறிந்து போவதற்கு முக்கியமான ஒரு காரணம் தெரியுங்களா, அவர்களோட நாவை கட்டுப்படுத்தாது மாத்திரம். அப்போ முதலாவது விஷயம் என்னன்னா, பரஸ்பர அன்பின் அழகு எப்படி இருக்குன்னா, ஒருவரை ஒருவர் பாராட்டுதல், அந்த நன்றி எழுதல். நீங்க மனைவி கணவனுக்கு செய்யும் செய்யும் காரியங்கள், கணவன் மனைவிக்கு செய்யும் இந்த காரியங்கள்ல இருந்து ஒருவர் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மகிழ்ச்சி அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அப்படி இருக்கும்போது அந்த அன்பை வெளிப்படையாக பரிமாறுவது. சில பேர்ல மனசுக்குள்ள அன்பு வச்சிருக்காரு, வெளியே சொல்ல மாட்டாரு, கடைசி வரைக்கும் சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கணவனும் மனைவிக்கும் இடையே அன்பை வெளிப்படையாக பரிமாறிக்கொள்வதே ஒரு ஆரோக்கியமான உறவின் ரகசியம். அந்த அன்பை நான் சொல்ல மாட்டேன், நான் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அந்த காலத்துல அப்படிதான், ஆண்கள் அப்படிதான், எதுவும் சொல்ல மாட்டாங்க, பெண்கள் அப்படிதான் மனசுக்குள்ள இருக்கிற அன்பை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு சரியான உதாரணம் கிடையாது. அதுக்குன்னு போற சில பேர் போற இடத்துல எல்லாம் Facebook, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், எல்லா இடத்துல ஸ்டேட்டஸ் வச்சு நான் என் கணவனை நேசிக்கிறேன், மனைவி நேசிக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்கும் இடையே அவர்கள் பேசும்போது அவர்களுடைய அன்பை வெளிப்படையாக பரிமாறிக்கொள்வதே ஆரோக்கியமான ஒரு உறவின் ரகசியம். அப்புறம் ரெண்டாவது என்ன, பரிசுத்தம் மற்றும் காத்திருப்பு. இது என்னன்னா, அதன் காலம் வரும் மட்டும் அன்பை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருங்கள். இது என்னன்னா, இந்த இந்த நான் இப்ப முதல் பாட்டெல்லாம் பேசுறது எல்லாமே அதனுடைய கீ மெசேஜஸ் தான் டைரக்டா பேசுறோம். நம்ம ஒவ்வொரு வசனமா எடுத்து பொறுமை பேசணும், அதுக்குன்னு நமக்கு நீங்க நிறைய சமயம் தேவைப்படும். அதன் காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து என்ன பண்ணணும், அதன் காலம் வரும் மட்டும் அன்பை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருங்கள். அதுதான் அதுக்கு நடுவுல அந்த உடனடி இச்சை என்கிறது என்ன பண்ணணும்னா உறவை சிதைக்கும். ஆனால் இச்சையடக்கம் மற்றும் பொறுமை என்ன பண்ணணும்னா இந்த உறவின் அழகை பாதுகாக்கும். சோ பரிசுத்தம் என்பது சந்தோஷத்தை தடுக்கும் தடையல்ல, அது உறவின் தூய்மையை பாதுகாக்கும் அரண். இன்றைக்கு பெரும்பாலான வாலிபர்களுக்கு மத்தியில இருக்கிற பெரிய பிரச்சனையை தான், நீங்க எந்த திருச்சபைக்கு போங்க, வாலிபர்கள் மத்தியில ஏதோ ஒரு வாலிப பையன், ஏதோ ஒரு வாலிப பெண் அப்படிங்கிற இதுல என்னைக்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இச்சை அடக்கம், பரிசுத்தம் மற்றும் காத்திருப்பு, அது ரெண்டாவது முக்கியமா பேசக்கூடிய ஒரு ரெண்டாவது முக்கியமான தீம் இந்த உன்னத பாட்டுங்கிற இந்த புத்தகத்தில். சரிங்களா? இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் இது, இந்த பரிசுத்தம் மற்றும் காத்திருப்பு. இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, இந்த உடனடி இச்சை, அந்த இச்சைக்கு உடனடியாக
அவங்க வந்து அவங்களுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது என்னாங்கன்னா அது உறவை சிதைக்கிறது. எவ்வளவு பேருக்கு நீங்க பாத்திருக்கீங்க, ரொம்ப சின்ன வயசுல வந்து நான் வந்து அவங்க வந்து லவ் அஃபேர்ல மாட்டிக்குவாங்க. ரொம்ப அந்த லவ் அஃபேர்ல மாட்டிட்டு நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பையனை 17 வயசு 18 வயசுல இதே இந்த மாதிரி பிரச்சனை அவங்க மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அப்படிப்பட்ட உறவுகள் பல சமயங்கள் வந்து அந்த உறவு சிதைந்து போகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இச்சையடக்கத்துடனும் பொறுமையுடனும் இருக்கும்போது அந்த அன்பு அழகாக மலர்ந்து அந்த உறவின் அழகை அது பாதுகாத்து சரியான ரீதியில் நமக்கு வந்து சரியான விதத்துல வந்து அந்த உறவு பாதுகாக்கப்படுகிறது. அப்போ சில சமயம் நினைக்கிறாங்க பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தம்னா வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு எந்த அன்பு நம்ம சந்தோஷப்படுகிற இந்த உறவில் கிடைக்கும் இந்த சந்தோஷம், இந்த இந்த காதல் இதெல்லாம் அனுபவிக்கவே கூடாதுங்கிறது தான் இந்த பரிசுத்தத்துடைய நோக்கமான்னு பார்த்தோம்னா, பரிசுத்தத்துடைய நோக்கம் அதுவல்ல. பரிசுத்தம் என்பது சந்தோஷத்தை தடுக்கும் தடை அல்ல. அது என்னன்னா உறவை பாதுகாக்கும் ஒரு அரண். என்னது, அந்த உறவின் தூய்மையை பாதுகாக்கும் ஒரு அரண். இது வந்து நம்ம வந்து வாலிப பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வந்து சில சமயங்கள்ல வந்து என்னன்னா அந்த 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 இச்சைக்கு உடனடியாக நீங்கள் வந்து அந்த உங்களுடைய இச்சைக்கு உங்களை கொடுக்கும் போது, அந்த உடனடி இச்சைக்கு உங்களை கொடுக்கும் போது என்னன்னா அப்படிப்பட்டதான உறவு சிதைந்து போகிற உறவாய்த்தான் இருக்கும். ஆனால் இச்சையடக்கும் பொறுமையும் எந்த வாலிபருக்கும் வந்து ரொம்பவே அவசியம். அப்படி அந்த இச்சையடக்கும் பொறுமையுமா இருக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்னா அந்த உறவின் அழகை அவங்க பாதுகாக்க முடியும். பரிசுத்தம் என்ன பண்ணணும்னா அந்த உறவின் தூய்மையை வந்து என்ன பண்ணும், அது பாதுகாக்கிற ஒரு அரணாய் அது மாறும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம், உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு. இப்ப என்னன்னா உணர்வுகள் வந்து இயற்கையாகவே மாறும் தன்மை கொண்டவை. ஆனா நிலைத்திருக்கும் அன்பிற்கான பாதுகாப்பு, அந்த உடன்படிக்கை, அந்த உறுதியான உடன்படிக்கை தான் அந்த நிலைத்திருக்கும் அன்பிற்கான பாதுகாப்பான அடித்தளமாக மாறுகிறது. அன்பு என்ன சொல்றது, மரணத்தை போல வந்து அதுவும் ஒரு வலிமையான ஒரு விஷயம். உண்மையான அன்பு உணர்ச்சிகளை தாண்டி விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் மீது கட்டப்படுகிறது. இப்ப நம்ம வந்து நமக்கு கேள்வி வந்திருக்கு, இப்ப சில சமயங்கள்ல வந்து ஓகே திருமண உறவு அப்படிங்கிறது வந்து அந்த வாலிப பருவத்தில் இருக்கும் ஒருவர் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த ஆணும் பெண்ணும் ஈர்க்கப்படுகிற அந்த அந்த ஈர்ப்பினுடைய சக்தியினால்தான் வந்து அந்த உறவு கட்டப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு ரொம்ப நாள் இருக்காது. அந்த தமிழ்ல கூட ஒரு 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 இது சொல்லுவாங்க, என்னன்னா அந்த மோகம் 30 நாள் ஆசை 60 நாள். அந்த ஆண் பெண் அவங்களுக்கு இடையான அந்த உணர்ச்சியினால் இருக்கும் அந்த இணைப்பு வந்து அது கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு திருமண உறவுமே கட்டப்பட முடியாது. அப்படி கட்டப்பட்டாலும் அது நிலைத்திருக்காது. அதான் வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க, திருமணம் பண்ணுவாங்க, திருமணம் கொஞ்ச நாள் அவங்க பிரிஞ்சு போவாங்க. ஏன் பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்களுடைய திருமணம் என்னதுன்னா அந்த ஒரு உணர்ச்சிகள் இந்த இச்சையின் மேல் கட்டப்படுகிறதா இருந்து, அந்த உணர்ச்சியின் இச்சை மேல் கட்டப்பட்ட எந்த ஒரு திருமண உறவும் அது நிலைக்காது. அப்ப என்ன பண்ணும், உண்மையான அன்பு என்னன்னா உணர்ச்சிகளை தாண்டி இருக்கணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வயசான ஒரு 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 தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவர்கள் வந்து இன்னும் திருமண உறவுகள் அப்படியே இருப்பாங்க. அவர்கள் அந்த அவ்வளவு வயசான பிறகும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ள அந்த அன்பும் காலம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய திருமண உறவு எதன் அடிப்படையில், அது எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப வெறும் இந்த 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 தேக உணர்ச்சியின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தோம்னா அப்படிப்பட்டதான ஒரு வெறும் உணர்ச்சியின் மேல் கட்டப்படுவது இல்லை. அது எப்படின்னா உண்மையான அன்பு இந்த உணர்ச்சிகளை தாண்டி இருக்கணும். விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் மீது கட்டப்படுகிறதா இருக்கணும். 2 விஷயம், விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு. ஒண்ணு என்னன்னா நீங்க வந்து கர்த்தருக்குள் நீங்கள் வந்து கர்த்தருக்கு மேல் வைக்கிற இந்த விசுவாசம். 2வது என்னன்னா அந்த திருமணத்திற்கு நீங்கள் செய்யும் அர்ப்பணிப்பு. இந்த 2மே இணைந்து போகும். இந்த 2மே இணைந்து போகலைன்னா உங்களுடைய திருமண உறவு நிலையானதா இருக்காது. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மல்கியா புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா
இது எப்ப நான் மல்கியா புத்தகத்தினுடைய அந்த கதைக்களம் எப்படி எங்க இருக்குன்னா, கிட்டத்தட்ட 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு ஷெல்தியல் ஷெல்தியன் குமாரனாகிய ஜெருபாபேலின் தலைமையிலும் பிரதான ஆசாரியனான யோசுவாவின் தலைமையிலும் வந்து என்ன பண்றாங்க, அந்த பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு பிறகு ஒரு தேவாலயத்தை கட்டி எழுப்புறாங்க இல்லையா. அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் வந்து இஸ்ரேல் ஓகே நம்ம திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு தான் வந்துகிட்டோம், அப்போ வந்து தேவாலயம் கட்டி முடித்தாயிட்டு நல்ல விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி 100 வருடங்கள் கழித்து அந்த 2ஆம் ஆலயம் கட்டப்பட்டு ஏறத்தாழ ஒரு 100 வருடம் கழித்து பார்த்தோம்னா திரும்பவும் இஸ்ரவேலர்கள் என்ன பண்ண பாவத்தில் விழுகிறார்கள். அந்த பாவத்தில் விழும்போது அந்த மல்கியா புத்தகத்துல வந்து 6 கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கு, அதாவது 6 டிஸ்பியூட்ஸ், அதாவது கர்த்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே ஆன இந்த வாக்குவாதம்னு சொல்லலாம். 6 வாக்குவாதங்கள் இருக்கு. அந்த 6 வாக்குவாதங்கள்ல 5வது வாக்குவாதம் தான் அந்த என்னன்னா இந்த தசமபாகத்தை குறித்துதான விஷயம் இல்லையா. என்னுடைய தசமபாகத்துல தான் நீ வந்து யூ ராப் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இங்கிட்ட இருந்து நீங்க வந்து களவாடுகள் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம சில சமயம் மல்கியா புத்தகம் எடுத்தாங்க, மல்கியானாவே வந்து அது வந்து தசம பாகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அந்த தசம பாகத்தை தவிர அந்த மல்கியா புத்தகத்தை வேற எதுக்கும் பயன்படுத்தாமட்டுறாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த 6 டிஸ்பியூட்ஸ்ல இந்த 6 ஆண்டவருக்கும் இஸ்ரவேலுக்குமான வாக்குவாதத்துல எப்படி தொடங்குதுன்னு பாருங்க. முதலாவது என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை, ஆண்டவருடைய அன்பை வந்து சந்தேகப்படுகிறாரு. ஓகேங்களா. 2வது பழுதான மிருகத்தை வந்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார்கள். எப்படி செலுத்தணும், ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது எந்த பழுதில்லாத மிருகத்தை தான் பலி செலுத்தணும் இருக்கு. அது வந்து என்ன வெறும் ஒரு கட்டளை மாத்திரம் கிடையாது, அது வந்து இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் அந்த அன்பு. ஆண்டவர் கொடுக்கும் போது இருக்கல பெஸ்ட் தான் கொடுக்கணும். நாங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம், இப்போ சப்போஸ் நாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புது கரன்சி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, புது கரன்சி கிடைச்சுன்னா ஓகே ஆஃபரிங் போறதுக்கு வச்சுக்கலாம் தெரியும். சில பேர் வந்து பார்த்தா ஓகே நல்ல கரன்சி, பழைய கிழிஞ்சு முடியிற நோட்டு இருக்கா, சரி காணிக்கை பெட்டியில போட்டுக்கலாம் அப்படின்னு சில பேர் சிந்திப்பாங்க. அப்படி கொடுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பெஸ்ட், we have to give the best to the Lord. அதாவது ஆண்டருக்கு நம்ம சிறந்த விஷயத்தை தான் கொடுக்குறோம். இப்ப அதனாலதான் வந்து பழுதான மிருகங்கள் இல்ல, நல்ல ஆரோக்கியமான மிருகங்களை தான் ஆண்டருக்கு பலியாகும். ஆனா இங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, போதும் இது பழுதான மிருகம் இருந்தா போதும். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை வந்து அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, மறுதளிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தவில்லைன்னு சொல்லி. முதலாவது ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட், முதலாவது வாக்குவாதமே அதான். ஆண்டவர் சொல்றாரு, ஏதோமே காட்டிலும் உண்மையில் நான் எப்படி அன்பு வைத்தேன்னு ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் 2வது என்ன பண்ணணும்னா, நீ வந்து என்னை நீ யூ டிஸ்பைஸ்ட் மீ, என்னை உதாசீனப்படுத்தினீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி உதாசீனப்படுத்தினீங்கன்னு கேட்டேன்னா, இந்த பழுதான மிருகங்களை கொண்டு வந்து எனக்கு நீ பலி செலுத்துகிற அப்படின்னு நான் சொல்றாரு. 3வது என்ன தெரியுங்களா நடக்குது, இஸ்ரவேலர்கள் தங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்துவிட்டு அந்நிய ஜாதி பெண்களுடைய, வேற்று ஜாதி பெண்களுடனான உறவில் இருந்து அப்புறம் வந்து அவர்கள் திருமணம் செய்கிறார்கள், இல்லாட்டி அவர்களுடனான இந்த விபச்சார உறவில் இருந்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். இப்ப இந்த டிஸ்பியூட் இருக்கு இல்லைங்களா, இந்த வாக்குவாதம் 1, 2, 3 எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தனித்தனியான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இல்ல. இந்த வாக்குவாதம், இந்த பிரச்சனைகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்த பிரச்சனைகள். முதலாவது என்ன, ஆண்டவரின் அன்பை மறுதளித்தல். 2வது என்ன, ஆண்டவருடைய ஆராதிக்கிறதையும் உதாசீனப்படுத்துதல். அப்புறம் அதனுடைய விளைவு என்னன்னா, குடும்பங்கள் குடும்ப உறவுகள், திருமண உறவுகள் விழுந்து போகுதல், முறிக்கப்படுதல். இது சாதாரணமா இல்லை. அதனால வந்து என்னன்னா, இந்த உண்மையான இந்த உடன்படிக்கையின் உறவு என்ன பண்ணா, இந்த இதுல விசுவாசமும் அர்ப்பணிப்பும் அதன் மீது கட்டப்பட்டிருக்கணும். விசுவாசமும் முக்கியங்க. அந்த இடத்துல அந்த இஸ்ரவேலர்கள் ஏன் தங்களுடைய எபிரேய மனைவிகளை விவாகரத்து செய்தார்கள் பார்த்தோம்னா, கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லை. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் அவங்களை விட்டு விலகி போகும்போது அந்த திருமண உறவும் உடைந்து போகிறதுன்னு பாக்குறோம். அப்போ ஒரு திருமண உறவு வந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஆண்டவரோடு உள்ள உறவில் வந்து பலமாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரோட உள்ள உறவில் வந்து அவர்கள் பலமா இல்லை அப்படின்னா அவர்களுடைய திருமண உறவு உறுதியாக இருக்கவே இருக்கு. அதான் அந்த மல்கியா புத்தகத்துல வந்து நம்ம தெளிவா பாக்குறோம் இந்த விஷயம். அந்த திருமண உறவு அங்க ஏன் முடியுது பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வாக்குவாதங்களை பாருங்க. ஆண்டவருடைய அன்பை மறுதலிக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதே வந்து என்ன சொல்ல ஒரு 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 வேண்டா வெறுப்பாக செய்யலாம். அப்ப ஆண்டவர் மீது அன்புங்கிற விஷயம் மொத்தமா இல்ல. ஆண்டவர் மேல இருக்கிற அந்த தேவ பக்தியும் இல்லாம போயிடுச்சு. அந்த ஆண்டவர் மீது அன்பும் இல்லை, ஆண்டவர் மீது பயபக்தியும் இல்லை. அப்ப என்ன ஆகும்? குடும்ப உறவுகள் முறிந்து போகின்றன. 3வது மல்கியா புத்தகத்தை எடுத்தீங்க, அது அப்படியே ஒன்னா அந்த டிஸ்பிளிட்ஸ் வந்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றது, ஒவ்வொன்றுக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு இதுவும் வந்து கனெக்ஷன்ஸ் இல்லாம இல்ல. சரிங்களா? அதனால வந்து விசுவாசம், நம்ம இந்த உடன்படிக்கையில் இருக்கும் அர்ப்பணிப்பு, நாம வந்து நான் என்னுடைய மனைவியுடன் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் என் கணவனுடன் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த திருமண உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த உடன்படிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஒன்று முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இல்லைன்னா திருமண உறவு நிலைக்காது, நீடிக்காது. அப்ப கணவனும் மனைவியும் ஆண்டவருடன் அந்த உறவில் வந்து சரியா இருக்கிறது மிகவும் மிகவும் முக்கியம். 4வது முக்கியமான விஷயம், இப்போ இந்த தாம்பத்திய உறவு தேவன் அளித்த ஈவு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். தாம்பத்திய உறவு என்ன? இது தாம்பத்திய உறவு அவமானத்துக்குரியதாவோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரானதோ அல்ல. சில பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. இந்த தாம்பத்திய உறவு ஒரு அவமானமான விஷயம், அதை பத்தி பேசவே கூடாது, அப்புறம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இது ஒரு எதிரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இந்த தாம்பத்திய உறவுங்கிறது வந்து கணவன் மனைவி பிணைப்பை வலுப்படுத்த தேவன் அளித்த பரிசுத்தமான ஒரு ஈவு. இப்ப பாத்தீங்கன்னா இது வெறும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. அது வெறும் உடல் ரீதியாக சரீர பிரகாரமான அன்பு மாத்திரம் கிடையாது. அது என்ன பண்ணணும்? உணர்வு பூர்வமான மற்றும் உறவு ரீதியான இணைப்பும் இருக்கணும். இந்த 2 இருந்தா தான் வந்து வெறும் ஒரு பிளண்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது வந்து திருமணத்தை பாதுகாக்க முடியாது. இந்த ஸ்லைட் பாருங்க. இதுல என்ன பண்ணணும்? சரீர பிரகாரமான அன்பு, உணர்வு பூர்வமான மற்றும் உறவு ரீதியான இணைப்பு, இது இருக்கு. இந்த 2ம் இணைந்ததே தேவனின் நற்திட்டம். உடன்படிக்கைக்குள் பரிசுத்தமானது மற்றும் கொண்டாடப்பட வேண்டியதுதான் இந்த தாம்பத்திய உறவு. ஆனா என்னன்னா, இது வெறும் சரீர பிரகாரமாக இருந்து விடக்கூடாது. இது சரீர பிரகாரமான அன்பும் உணர்வு பூர்வமான மற்றும் உறவு ரீதியான இணைப்பு, இது சேர்ந்து இருக்கும் போதுதான் என்ன பண்ண முடியும்? என்ன ஆகும்னா, இது வந்து இது தேவன் அளித்த ஒரு ஈவா இருக்க முடியும். இது வந்து அவமானமோ இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான விஷயங்களோ இது கிடையாது. இது என்ன? கணவன் மனைவி பிணைப்பை வலுப்படுத்த தேவன் அளித்த இந்த பரிசுத்தமான ஈவு தான் இந்த தேவன் அளித்த இந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது. இது தேவன் அளித்த ஒரு ஈவு. இதை வந்து நம்ம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அடுத்த முக்கியமான ஒரு தீம் என்ன? தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். இந்த திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இருக்கிற இந்த உறவில் என்ன பண்ணுனா, இந்த அன்பு இருக்கு இல்லைங்களா, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னா சாக்ரிஃபிஷியல் லவ், ஒரு தியாக அன்பு. இது வந்து என்னன்னா சுயநலமற்ற தியாகம், மகிழ்ச்சி, மன்னிப்பு, பொறுமை, இது எல்லாமே இருக்கணும் திருமண உறவு. இப்போ இந்த தியாக அன்பின் உச்சக்கட்ட முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அந்த அன்பு தான். இப்ப உண்மையான அன்பு என்ன சொல்றது? வார்த்தைகள் மட்டும் இல்ல. சும்மா வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா மட்டும் போதாது. அது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. உண்மையான அந்த அன்பு வார்த்தைகள் மட்டும் இல்ல, மற்றவருடைய நன்மை நாடும் செயல்களிலும் அடங்கியுள்ளது. இப்ப வந்து சும்மா வந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த உண்மையாம என்ன பண்ணா, ஓகே என்னுடைய மனைவிக்கு வந்து நான் என்ன செய்யணும், என்னுடைய மனைவியுடைய அந்த அந்த நல்வாழ்க்கைக்கு அவர்களுடைய நன்மைக்காக நான் என்னென்ன செய்யணும்
அப்படிங்கறத சிந்திச்சு எனக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் ஓகே இது என்னை விட அவங்க பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், அந்த தியாக அன்பு இருக்கணும். இந்த தியாக அன்பு இருக்கும் போது என்ன, ஒரு சுயநலமற்ற தியாகம் என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சியை நமக்கு, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்ன பண்ணணும்னா நமக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல சமயத்துல வந்து எங்க தேவைப்படுமோ அந்த இடத்துல இந்த மன்னிப்பை கொண்டு வரும். ஏன்னா எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல விழுவோம், ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயம் சில சமயம் கோவப்படுவோம், திட்டுவோம், ஏதோ ஒரு நடக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து இந்த சுயநலமற்ற அந்த தியாகமும் அந்த அந்த அதுல இருக்கும் மகிழ்ச்சி எல்லாம் வரும்போது என்னங்கன்னா அந்த மன்னிப்பு வந்து அங்க வந்து அந்த இடத்துல ஈஸியா இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், அந்த மன்னிப்பு எப்படி ஒருத்தருடைய பொறுமையை கொண்டு வரும். அந்த பொறுமை, மன்னிப்பு, மகிழ்ச்சி, சுயநலமற்ற தியாகம் இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது தான் இந்த தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். இது கண்டிப்பா இருக்கணும். இப்போ இந்த உலக பார்வைக்கும் வேதத்தின் இந்த பார்வைக்கும் உள்ள வித்தியாசங்கள், இந்த அன்புங்கிறது வந்து உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா ஒரு சுய திருப்தி. அவங்க பாத்தீங்கன்னா நான் நேசிக்கிற ஒரு ஆண் மகன் இல்ல நான் நேசிக்கிற ஒரு பெண், அவள் நான் திருமணம் செய்ய எனக்கு நான் இப்படிதான் வரணும், இப்படிதான் பண்ணணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு திங்க் பண்ற இந்த சுய திருப்தியை நாடி போகிற ஒரு அன்பு இருக்கு. அது உண்மையான அன்பு கிடையாது. ஆனா வேதம் காட்டுகிற அன்பு என்னன்னா பரஸ்பர நல்வாழ்வு, பரஸ்பர நல்வாழ்வு இருக்கணும். இப்போ உலக பிரகாரமான அன்பு என்ன, உடனடி இச்சை. அந்த இப்போ அந்த ரொம்ப ஒரு இளம் வயதுல அவங்களுக்கு ஒரு இச்சை வந்துச்சா அந்த இச்சை அப்பொழுதே பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உடனடி இச்சை தான் இருக்கும். ஆனா வேதம் காட்டுகிற அன்புன்னா அந்த உடனடி இச்சையில அந்த இச்சை அடக்கமும் பொறுமையும் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பரிசுத்தம் மற்றும் காத்திருப்பு. அந்த காத்திருப்பு என்ன பண்ணும், அந்த பரிசுத்தம் சொன்னார். பரிசுத்தம் வந்து அன்பிற்கானவோ உங்களுடைய ஆசைக்கான ஒரு தடை கிடையாது. ஆனா என்னன்னா அதை வந்து பாதுகாக்கும் ஒரு அரண், உறவை பாதுகாக்கும் ஒரு அரண். அப்ப பரிசுத்தமும் காத்திருப்பும் தான் வேதம் பேசுகிறது. இப்ப என்னன்னா உலக பிரகாரமான என்ன, மாறும் உணர்ச்சிகள். அவங்க உணர்ச்சியின் மேல அவருடைய உறவை வந்து கட்டினார்கள் என்றால்னா அந்த உணர்ச்சி மாறிட்டே இருக்கும். ரொம்ப நாளா, வருஷங்கள் இல்ல, மாதங்கள் கூட நிலைக்காத உறவு. அப்ப என்ன ஆகும், அப்போ அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் மேல் உணர்ச்சியின் ஆதாரத்தில் வந்து உறவை கட்டக்கூடாது. அப்ப எதிர அந்த உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பின் மேல் தான் அந்த உறவை கட்ட வேண்டும். அப்போ இந்த உலக பிரகாரமான அன்பு அதற்குண்டான நெருக்கம் எப்படி இருக்கணும், தற்காலிகமாக தான் இருக்கும். சில சீக்கிரமா பிரிந்து நிற்பார்கள். ஆனால் வேதம் காட்டுகிற அன்பு என்னன்னா அது இணைக்கப்பட்டது, பரிசுத்தமானது. இதுதான் வேதம் காட்டுகிற இந்த அன்பு. அப்போ இதுல பார்க்கும்போது ஓகே, இப்ப இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகத்துல பல விஷயங்களை கணவனும் மனைவி எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும், எப்படி காத்திருப்பு இருக்கணும், எப்படி இச்சை அடக்கம் இருக்கணும், பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இது வந்து முதன்மை பொருள். அதாவது மனித திருமணம் மற்றும் அந்த மனைவி கணவன் அவர்களுக்குள்ளான இந்த அர்ப்பணிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முதன்மையான பொருள். ஆனா இதற்கு வந்து ஒரு தியோலஜிக்கல் மெசேஜ், ஆழமான இறையியல் பொருளும் இருக்கிறது. அப்போ மணவாளனாகிய கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையும் அந்த அர்த்தமும் இதில் இருக்கிறது. ஆனா முதன்மை பொருள் என்ன, திருமணம், மனித திருமணங்கள், அந்த மனித உறவின் இந்த உடன்படிக்கைகள் இதுல இருக்கு. அதை வந்து ஒரு உருவமாக வைத்துக்கொண்டு அதுக்கு அப்புறம் வந்து இதே போல்தான் கிறிஸ்துவும் சபைக்குண்டான உறவும் இப்படிதான் இருக்கிறது. உண்மைத்துவத்துடன் அந்த உடன்படிக்கை அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து இது நமக்கு வந்து காட்டுகிறது. அப்போ மனித திருமணம் தனக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் நிஜத்தை சுட்டி காட்டுகிறது. அதுவே தம்முடைய மக்கள் மீது தேவன் வைத்துள்ள நித்திய மற்றும் அந்த சாக்ரிஃபிஷியல் தியாக அன்புமாய் இருக்கிறது. அப்போ இந்த 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 உன்னத பாட்டு புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வந்து நீங்க ஊழியத்தை நீங்க செய்யும் போது பல வாலிபர்களுக்கு வந்து இந்த உன்னத பாட்டை வந்து வைத்து நீங்க வந்து ஊழியத்துக்கு நீங்க பயன்படுத்தலாம். எப்படி நீங்க வந்து திருமணத்துக்கான ஆயத்தமாகவும் இதை பயன்படுத்தலாம். இப்ப வருங்காலத்துல வந்து வருங்கால தம்பதிகளுக்கு தேவனுடைய திட்டத்தை தகவல் தொடர்பு மற்றும் அர்ப்பணிப்பை கற்றுக் கொடுக்குது. இப்ப வந்து எப்படின்னா, இது திருமண உறவு இப்படிதான் இருக்கணும்,
இதுலதான் வந்து இதன் அடிப்படையில் அதன் ஆதாரத்தில் தான் வந்து திருமண உறவு கட்டப்பட வேண்டும். திருமண உறவு எப்படி இருக்கக்கூடாது, திருமண உறவு எப்படி இருக்க வேண்டும், இதில் இச்சையடக்கம்ங்கிறது என்ன, பொறுமைங்கிறது என்ன, அப்புறம் பரிசுத்தம்ங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சரியான சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த உன்னத பாட்டுங்கிற பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாவது என்ன, குடும்ப ஊழியம். வேதாகம் அடிப்படையிலான உறவுகளை வளர்க்கவும் குடும்பங்களை பலப்படுத்தவும் இந்த உன்னத பாட்டு புத்தகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. மூன்றாவது, பாஸ்டல் மினிஸ்ட்ரி, அதாவது உங்களுடைய மேய்ப்பு பணி. இப்ப தாம்பத்தியம் மற்றும் பரிசுத்தம் குறித்த கலாச்சாரத்தின் குழப்பங்களுக்கு தெளிவான வேத வழிகாட்டுதல் வழங்க இந்த புத்தகம். இப்ப இருக்கிற கல்ச்சர் கன்ஃபியூசிங் கல்ச்சர். எல்லா சமயத்துல வந்து கல்ச்சரல் நார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கலாச்சாரங்கள் மாறிட்டே இருக்கும். இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம், நம்ம நாட்டுல இருக்கிற பல கலாச்சாரங்கள் எல்லாம் கலந்து இந்த கலாச்சாரமே ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு நிலையில் இருக்கு. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த கலாச்சார குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவான வேத வழிகாட்டுதலை கொடுக்க இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் என்ன, ஆவிக்குரிய வளர்ச்சி. மனித உறவுகளிலும் தேவனை மகிமைப்படுத்த விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துது. இப்ப என்னன்னா, நான் வந்து ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா வந்து எனக்கும் என்னுடைய கணவனுக்குமான உறவும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கான உறவுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அது பிரச்சனை இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைன்னா கிடையவே கிடையாது. என்னன்னா, இந்த திருமண உறவும் விசுவாசத்துக்கும் என்ன சொல்றது, பெரிய கனெக்ஷன் இருக்கு. அப்ப மனித உறவுகளிலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்ப நமக்கு இருக்கிற இந்த உறவுகள் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நம்ம வந்து நம்மளுடைய திருமண உறவின் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்மளுடைய பார்த்தீங்களே இந்த பிரசங்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் நன்றியறிதலோடு இருந்தால், நன்றி உணர்வோடு இருந்தால், நாம் செய்யும் சின்ன சின்ன காரியங்களும் ஆராதனையாக மாறும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ திருமண உறவுங்கிறது வந்து என்ன, ரொம்ப பெரிய விஷயம், அன்றாட நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப அந்த திருமண உறவில் நம் நன்றியுணர்வோடு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த திருமண உறவே ஆண்டவருக்கு செய்யும் ஆராதனையாக மாறும். அப்ப நாம் என்ன பண்ணணும்னா, அந்த மனித உறவுகளிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த மனித உறவுகளிலும் தேவனை மகிமைப்படுத்த நம்ம என்ன பண்ணணும், அந்த சபை விசுவாசிகளை நம்ம வந்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால வந்து இந்த ஒரு புத்தகம் அந்த விதத்திலும் ஊழியத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்கிறது. இப்போ அன்பிற்கான இந்த தேவனுடைய திட்டத்தின் ஒரு சுருக்கம் என்ன, கிறிஸ்துவின் தியாக அன்பு. அதுதான் வந்து ஒரு பிக்சர். அதை பார்த்துதான் நம்முடைய திருமண உறவு எப்படி வந்து வேதத்துல பாக்குறது எப்படி, சில டைம்ல இப்படி பார்ப்பாங்க, கணவன் மனைவிக்குன்னு உள்ள இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த உறவு மாதிரிதான் கிறிஸ்துவுடைய உறவும் சபையின் உறவும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவும் சபையினுடைய உறவு என்னன்னு பாருங்க. கிறிஸ்து சபையை எப்படி நேசிக்கிறார்னு பாருங்க. சபை எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்னு பாருங்க. அதன் அடிப்படையில் திருமண உறவு இருக்க வேண்டும். நீங்க கர்த்தர் எப்படி வந்து சபையை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறார்னு பார்த்து அதன் அடிப்படையில் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். கணவன் மனைவியுடைய அன்பை பார்த்து அங்க கிறிஸ்து சபையை நேசிக்கவில்லை. கிறிஸ்து சபையை நேசிக்கிற அந்த ஒரு அன்பை பார்த்துதான், அதன் அடிப்படையில் தான் திருமண உறவு. கணவன் வந்து மனைவியை நேசிக்கணும். அதே மாதிரி எப்படி சபை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதோ, அதே போல மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் அந்த கிரைஸ்ட் சாக்ரிஃபிஷியல் லவ், அந்த கிறிஸ்துவின் தியாக அன்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. அப்பதான் வந்து தியாகம், நெருக்கம், அர்ப்பணிப்பு, பரஸ்பர அன்பு, இந்த உடன்படிக்கை, இந்த உண்மையிலோட இந்த உடன்படிக்கை, விசுவாசம், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா செழித்து வளர ஆரம்பிக்கும். உன்னத பாட்டு அன்பை தேவன் அளித்த ஈவாக கொண்டாடுகிறது. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அர்ப்பணிப்பு மற்றும் பரிசுத்தத்தில் வேரூன்றியுள்ள உறவுகள் கிறிஸ்துவின் நித்திய அன்பை பிரதிபலிக்கின்றன. இதுல பாருங்க, முக்கியமான விஷயம் பாருங்க,
இந்த இதுல திருமண உறவு தான் அந்த கிறிஸ்துவின் அன்பை அதாவது கிறிஸ்துவின் அன்பு திருமண உறவை பிரதிபலிக்கிறது நீங்க சொல்லல. அப்படி கிறிஸ்துவனுடைய அன்பு திருமண உறவை பிரதிபலிக்கிறது இல்லை. இந்த இந்த பரிசுத்தத்தில் வேரூன்றிய உறவுகள் தான் கிறிஸ்துவின் நித்திய அன்பை பிரதிபலிக்கிறது. அதாவது we are reflections. ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்களா? அதாவது ஒரு ஒரு ஒளி வருது, ஒரு கண்ணாடி மேல படுது, பட்டு இந்த கண்ணாடியிலிருந்து அந்த ஒளி என்ன ஆகுதுன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். அப்போ அந்த ஒளியை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருள் அந்த கண்ணாடி கிடையாது. ஒருவேளை ஒரு விளக்கா டார்ச்சா இருக்கலாம், அதுதான் அந்த ஒளியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த ஒளியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அந்த ஒளியை ஏற்படுத்தி அந்த ஒளி ஒரு கண்ணாடி மேல் பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையா? அது போல இந்த கண்ணாடி போல்தான் கணவன் மனைவியின் உறவு. அது எதை பிரதிபலிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருக்கோ அந்த அன்பை இந்த திருமண உறவு பிரதிபலிக்க வேண்டும். அதான் நம்ம இதுல பாக்குறோம். என்னது? முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உன்னத பாட்டு என்ன பண்ணது? அன்பை தேவன் அளித்த ஈவாக கொண்டாடுகிறது. அது முக்கியமான விஷயம். இது இப்படி திருமண உறவு அப்படிங்கிறது ஒரு பாவம், அது தேவையில்லாத விஷயம், அது அவமானத்துக்குரிய ஒரு விஷயம், அது அப்படிங்கிற ஒரு 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 சிந்தனையை ஒதுக்கி வைத்தணும் முதலாவது. ஏன்னா உன்னத பாட்டு என்ன பண்ணுது? அன்பை தேவன் அளித்த ஈவாக கொண்டாடுகிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அர்ப்பணிப்பு மற்றும் பரிசுத்தத்தில் வேரூன்றிய உறவுகள். நான் நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் இந்த 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 உடனடி இச்சையில் வேரூன்றியது கிடையாது, உணர்ச்சிகள் உள்ள வேரூன்றிய உறவுகள் கிடையாது. எதில் வேரூன்றிய உறவுகள்? அர்ப்பணிப்பு, உடன்படிக்கை அர்ப்பணிப்பும் பரிசுத்தத்தில் வேரூன்றிய அந்த உறவுகள் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவின் நித்திய அன்பை பிரதிபலிக்கின்றன. கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட அன்பு இந்த இந்த பரிசுத்தத்திலும் இந்த அர்ப்பணிப்பிலும் வேரூன்றிய உறவுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது முழுமையா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் ஒரு ஒரு சிறிய அந்த பொருளடக்கம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமான சில சில கேள்விகள் நம்ம மனதுல நம்ம கேட்கணும். என்னன்னா, அன்பு மற்றும் திருமணம் குறித்து உன்னத பாட்டு என்ன போதிக்குது? ஆரோக்கியமான உறவுகளுக்கும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு பரஸ்பர பாராட்டு ஏன் முக்கியம்? நான் சொன்னேன்ல, இது பரஸ்பர பாராட்டு கண்டிப்பா தேவை. பரிசுத்தம் மற்றும் காத்திருப்பு குறித்து இன்னொரு கற்பிக்கும் பாடங்கள் என்ன? உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு காதலை எவ்வாறு பலப்படுத்துகிறது? இந்த உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு ரொம்பவே முக்கியமான விஷயம். தாம்பத்திய உறவு ஏன் தேவன் அளித்த ஈவாக காட்டப்படுகிறது? நவீன கலாச்சாரத்தின் பார்வைகளை உன்னத பாட்டு எவ்வாறு சவால் செய்கிறது? இந்த நவீன கலாச்சாரம் பல குழப்பங்களை கொண்டு வந்துடும். திருமணம் எவ்வாறு கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான உறவை விளக்குகிறது? போதகர்கள் இந்நூல் உபதேசங்களை உழைத்து எவ்வாறு பயன்படுது? இதெல்லாம் நமக்கு நாமே கேட்கிற இந்த கேள்விகள். இந்த கேள்விகள் மூலமாக இன்னும் இந்த இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை இன்னும் நமக்கு தியானிக்க நமக்கு பயன்படும். இந்த உன்னத பாட்டுல இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சில சமயங்கள் தயக்கமோ ஒரு குழப்பமோ, ஏன் இது இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அதையெல்லாம் நீங்க ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு அந்த மொழியினுடைய அந்த அந்த மொழி நடை, அந்த இலக்கிய நடையில இருக்கிற அந்த சில விஷயங்களை ஒரு தடவை நீங்க ஒதுக்கி வச்சு பாருங்க. ஏன்னா உண்மையை சொல்ல போனா நம்ம அதை படிக்கும்போது ஒரு சில சமயத்தை நமக்கே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நம்ம படிக்கிற இப்ப இருக்கிற கலாச்சாரம், இப்ப இருக்கிற மொழி, தமிழ் மொழி, அதெல்லாம் அதுல இருக்கிற எழுத்து நடைகள், இலக்கிய நடைகள் படிக்கும்போது சில சமயங்கள் சில குழப்பங்கள். ஏன் பைபிள் பரிசுத்தமான நூலாச்சே, ஏன் எந்த விஷயத்த எழுதியிருக்கு அப்படிங்கிற சிந்தனைகள் நமக்கு சில குழப்பத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு பார்வையில பார்ப்பதை அதை தடுத்து விடுகிறது. அப்போ அதெல்லாம் ஒரு சைடு ஓரங்கட்டி வைங்க. ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வருது, என்ன எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது இதை ஒரு ஒரு மனித உறவை தேவன் கொண்டாடும் இந்த ஒரு ஒரு கொண்டாட்டமாக இந்த புத்தகத்தை பாருங்க. இதுல இந்த தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த மனித உறவை என்ன பண்றாரு? கொண்டாடுகிறார். அப்போ இப்போ இதுதான் தேவன் அருளிய இந்த அன்பு மற்றும் திருமணத்தின் மேன்மை என்ன பண்ணுது? இந்த புத்தகம் கொண்டாடுகிறது இல்லையா? அப்போ தேவன் ஏன் இந்த மனித உறவை கொண்டாடுகிறார்? இரண்டாவது, இந்த மனித உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க கூடாது,
இந்த ஒரு சிந்தனையோட இந்த ஒரு நோக்கத்தோட இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்துல பல காரியங்களை படிக்க, தெரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள நமக்கு வசதியாக இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இதுல அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பும் கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான அன்பு இதுல இல்லையா? அந்த தியாலஜிக்கல் டீப் மீனிங் இதுல கண்டிப்பா இருக்கு. கிறிஸ்துவுக்கும் சபைக்கான அந்த உறவுங்கிற விஷயம் வந்து இதுல இருக்கு. ஆனால் இதுல இருக்கிற அந்த அந்த ஒரிஜினல் மீனிங் அந்த 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 ஃபார் ஒரிஜினல் ரெசிபியன்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மனித திருமணம் மற்றும் அன்பை குறித்தான புத்தகம் தான். அதான் இதனுடைய முதன்மை பொருள். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. சாலமோன் வந்து இந்த பாடலை எழுதும் போது அப்ப வந்து சாலமோனுக்கு சபையை குறித்தான என்ன அறிவு இருக்கிறது, என்ன வெளிப்படுத்தல் இருந்தது, அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லைங்களா? அப்ப வந்து இது வந்து ஒரு டைப்பாலஜிக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த அர்த்தங்கள் இருக்குது. அது வந்து செகண்ட் லேயர். ஆனா முதன்மை லேயர் என்னன்னா, முதல்ல இதனுடைய முதன்மை பொருள் எப்படின்னா மனித உறவுகள். அது எப்படி விசுவாசத்தில் வேறொன்று இருக்க வேண்டும், அந்த உடன்படிக்கையின் அர்ப்பணிப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி உண்மைத்துவத்தோடு இருக்க வேண்டும், அதுல காத்திருப்பையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்கணும், பரிசுத்தமையா இருக்கணும், அப்படிங்கறத வந்து விளக்கி கூறுகிற ஒரு புத்தகமாகத்தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இன்னும் நீங்க சமயம் எடுக்கும்போது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை எடுத்து இன்னும் அதை குறித்து வாசிங்கள், அதை குறித்து வாசித்து அதை பற்றி கற்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போ உன்னத பாட்டுல வந்து இப்ப இருக்கிற இந்த நாம ஒரே கிளாஸ் உன்னத பாட்டு பண்றோம். அதனால வந்து குயிக்கா என்னுடைய டிஸ்கஷன்ஸ் நம்ம முடிக்கிறோம். இப்ப அடுத்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா உங்களுடைய தேர்வு. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் ஒரு விஷயம் இருக்கு. பாஸ்டர் அலெக்ஸ் அது குறித்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் கொடுக்குறேன். ஆஃப்டர் திஸ் கிளாஸ். ஓகே. உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான அந்த அந்த கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுலயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எவ்வளவு சமயம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எழுதணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சந்தேகங்களும் அதுல தீர்க்கப்படும் நினைக்கிறேன். எல்லா விஷயங்களையும் இந்த வினாத்தாள்ல வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கணும்னா இந்த பொய்டிக்கல் புக்ஸ், இந்த எபிரேய கவிதை நூல்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இந்த எபிரேய கவிதை நூல்கள் வந்து நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? பல விஷயங்கள் நம்ம வந்து இதை கற்றுக்கொண்டோம். இந்த பல விஷயங்கள் இதை நம்ம பார்க்கும்போது இதுல தேவனுடைய இந்த இந்த பார்த்தீங்கன்னா யோபு, அப்புறம் வந்து சங்கீதம், அப்புறம் நீதிமொழிகள், அப்புறம் பிரசங்கி, அப்புறம் உன்னத பாட்டு, இதை பார்க்கும்போதுன்னா இப்போ யோபுல என்ன பார்த்தோம்னா ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான் அப்படிங்கறத பார்த்தோம். சங்கீதத்துல பார்த்தோம்னா எப்படி விசுவாசிகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் நீதிமொழிகள் வந்து உண்மையான ஞானம் என்ன, மெய் ஞானம் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். பிரசங்கில இருந்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப இந்த உன்னத பாட்டுல வந்து இந்த 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 மனிதனுடைய இந்த மனித உறவுகள், திருமணத்தில் வந்து அன்பில் வந்து கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம குறிக்கா பார்த்தோம். இந்த இப்ப இருக்கும் நவீன கால கவிதைக்கும் எபிரேய கவிதைகளுக்குமான பெரிய வித்தியாசத்தை பார்த்தோம். இது வந்து ஆரம்பத்துல முதல் கிளாஸஸ்ல இதை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அதனுடைய இந்த அடிப்படை வித்தியாசத்துக்குள்ள நீங்க மறந்துட வேண்டாம். இப்ப அந்த அடிப்படை வித்தியாசத்தை நீங்க வந்து நீங்க மறக்கலைன்னா ஏன் இந்த எபிரேய கவிதை நூல்களுடைய அதனுடைய மொழி நடை ஏன் வித்தியாசமா இருக்கிறது அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த எபிரேய கவிதைகள் என்ன பண்ணணும்னா வெறும் இந்த எதுகை மூனை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்காது இல்லைங்களா? அந்த சவுண்ட், ரிதம், ரைம் இதெல்லாம் இருக்காது. ஆனா இது என்னன்னா இப்போ மற்ற மொழிகள் இருக்கிற கவிதைகள் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தைகள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் வந்து அதனுடைய பிரதானமான நோக்கமா இருக்கும். ஆனா இந்த எபிரேய கவிதைகள் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த சிந்தனைகள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி வந்து அதான் அந்த இணை நடை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த எபிரேய கவிதை நூல்கள் வெறும் இதயத்துக்கு மட்டும் இல்ல, நம்முடைய சிந்தனைக்கும் வந்து இது வந்து என்ன சொல்றது அந்த அந்த என்ன சொல்றது நம்ம வந்து இட் என்கேஜ் வித் போத் இன்டெலெக்ட் அண்ட் இமோஷன்ஸ். நம்மளுடைய இன்டெலெக்சுவாலிட்டிக்கும் சரி, நம்மளுடைய இமோஷன்ஸ் ரெண்டையும் வந்து என்கேஜ் பண்றதுதான் வந்து இந்த எபிரேய கவிதை நூல்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம்.
சரிங்களா? இதுல இந்த வொர்ஷிப் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இந்த கவிதை நூல்கள் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்னன்னா அந்த ஆண்டவரை ஆராதித்தல், துதித்தல், நன்றியுணர்வோடு இருத்தல், ஆண்டவரை கொண்டாடுதல், அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனம் திரும்புதல், அப்புறம் அந்த பயம், அப்புறம் நம்பிக்கை, ஆண்டவர் மீது உள்ள அந்த விசுவாசம், அப்புறம் சில சமயங்கள் நம்ம படுகிற இந்த இந்த துக்கம், அப்புறம் வந்து குழப்பங்கள், அப்புறம் அந்த துக்கம் கொண்டாடுதல், இப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ அதனால வந்து இந்த எபிரேய கவிதை நூல்கள்ல இருந்து நம்மளுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது. அதனால இந்த எபிரேய கவிதை நூல்கள் வந்து எப்பாவது படிக்கலாம், சரி யூஸ் பண்ணிக்கலாம், எப்பாவது விஷயம் அப்படிங்கிற விஷயமா இருக்கக்கூடாது. இது வந்து எபிரேய கவிதை நூல்கள் இருந்து என்ன பண்ணலாம்னா நம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய திருமண உறவில் இருக்கும் அன்றாட காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த ஆராதனையா இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையில் படுகிற இந்த துக்கங்களை எல்லாம் வந்து அதை சந்திக்கிற சமயத்திலும் சரி, நம்ம ஞானமாய் நடந்து கொள்வதிலும் சரி, நம்முடைய முடிவெடுத்தலும் சரி, நம்முடைய வாழ்க்கை குறித்து சிந்தனையும் சரி, எல்லாத்துலயும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில அனுதினத்திலயும் வந்து இந்த எபிரேய கவிதை நூல்களில் கற்றுக்கொண்ட பாடங்களை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அது ரொம்பவே முக்கியமான ஒரு 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 லேர்னிங்கா இதுல இருக்கு. இந்த கற்றுக்கொள்ளுதலை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. சரி, ஓகே, எபிரேய கவிதை நூல்கள் அது எப்படி, ஓகே, அதனுடைய இலக்கிய நடை எப்படி இருக்கும், மொழி நடை எப்படி இருக்கும், அது மட்டும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. இது எல்லாமே எடுத்து பாருங்க. இது வந்து யோபுவா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், நீதிமொழிகளா இருக்கட்டும், பிரசங்கியா இருக்கட்டும், உன்னத பாட்டா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன எதை குறித்து பேசுகிறதுனா அன்றாட வாழ்க்கையில் உள்ள நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள்ல அதில் எப்படி நம்ம வந்து தேவனை ஆராதிப்பது, எப்படி தேவனை புரிந்து கொள்வது, எப்படி தேவன் அருளை ஈவுகளை நம்ம வந்து நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்வது, எப்படி நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்த வந்து எம்பசைஸ் பண்றதுதான், அதை பற்றி பேசுகிறது தான் இந்த எபிரேய கவிதை நூல்களில் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள். அதனால இந்த எபிரேய கவிதை நூல்களில் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை வந்து எப்பவுமே மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த இந்த கவிதை நூல்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை திரும்ப திரும்ப பாருங்க. உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட நோட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் வந்து பிரசங்கி வரைக்கும் நோட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த உன்னத பாட்டுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த கவிதை நூல்களில் இருக்கிற இந்த எபிரேய கவிதை நூல் இருக்கிற இந்த நோட்ஸை வந்து திரும்ப எடுத்து படிச்சு பாருங்க. அதனுடைய புரிதலோடு இந்த இந்த யோபு, சங்கீதம், பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டுங்கிற 5 புத்தகத்தையும் நீங்க வாசிங்க. அந்த நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய உறவுகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த புத்தகம் கற்றுக்கொண்ட இந்த ஆவிக்குரிய பாடங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து இந்த செஷன்ஸ் நம்ம பாயிண்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இல்லைன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே, இந்த இதுல கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும், அதை குறித்த டெஸ்ட் பண்ணி சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சார், இந்த கவிதை புத்தகங்கள் பத்தி நீங்க சொன்ன ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு புத்தகம் எப்படிப்பட்டதான சூழ்நிலை எழுதப்பட்டது, மக்களுக்கு அது எப்படி முதலாவது மையக்கருத்து தேவனை மகிமைப்படுத்துறது, அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுங்க சார். நீங்க எல்லா புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு விளக்கம் கொடுத்தீங்க, அதை நோட்ஸ் எடுக்க வச்சீங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேங்க சார். அதை கண்டிப்பா இன்னும் நாங்க தரவா படிச்சு இன்னும் பல காரியங்களை கற்றுருக்கோங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கு ஒரு டைம் போறதே தெரியாது. ஓகே சிஸ்டர், ஜஸ்ட் ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுறீங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. பிளீஸ் சார் பாஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாஸ்டர் இந்த கிளாஸ் எங்களுக்கு. நீங்க முக்கியமா எங்களுக்கு கொடுத்தது அந்த அசைன்மெண்ட் கொடுத்தீங்க இல்லைங்களா, நோட்ஸ் எடுக்க சொல்லி. நாங்க கொஞ்சம் இந்த சின்ன வயசுல இருந்தது அந்த மாதிரி நாங்க போயிட்டோம், ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி. அதை பண்ணி எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்களுக்கு திருப்பி சப்போஸ் நாங்க எதாவது மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா 100% எடுக்க முடியல. எவ்வளவுதான் எங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லைங்களா, கடன்னு எழுதினாலும் நாங்க திருப்பி அந்த ரெக்கார்டிங்க கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. கிளாஸ்ல அட்டன் பண்றதும் நாங்க மிஸ் பண்ண முடியல, திருப்பி ரெக்கார்டிங்க கேட்டு அதை நோட்ஸ் எழுதணுன்றதுக்காகவும் நாங்க அதை பண்ணோம் இல்லைங்களா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாங்க இதெல்லாம் வந்து சின்னதா சாதாரணமா நினைச்சோம். இதெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவமா இருந்தது இல்லை. நம்ம சொல்ற மாதிரி எப்பயாச்சும் ப்ரேயர் பண்ணும்போது டெய்லி சங்கீதம் படிப்போம் அந்த மாதிரிலாம். ஆனா நீங்க சொல்லும் போது எவ்வளவு விஷயங்கள் நாங்க எல்லாம் கத்துக்கிட்டோம்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சொல்ற மாதிரி சபை வச்சு நடத்துறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ஊழியக்காரங்களுக்குலாம். தேங்க்யூ சார். So actually, she's from RC background. சார் ஆமாம்மா, அவங்க வந்து ஆர்சி பேக்ரவுண்டு. ஆனால் இன்னைக்கு இவங்க வகுப்புல பங்கெடுத்து எவ்வளோ டீட்டெயிலாம் வந்து சொல்றாங்க பாருங்க. சார் என் பையன் உங்ககிட்ட தான் படிக்கிறார், எரிக் பெர்னார்ட், எம்டில். ஓகே அவர் எம்டியூல இருக்காரு. மம்மி நானும் எப்பவுமே நாங்க 2 பேரும் இத பத்தி பேசிக்கோன்னு சொன்னதான் சொன்னாரு சார். ஓகே ரொம்ப அப்புறம் தான் சார் இந்த காலேஜ்ல நான் அவரை சேர்த்து விட்டேன். சரி ரொம்ப சந்தோஷம். இதே இப்ப இங்க வந்து வியாழன் வெள்ளி வந்து இங்க பொலிட்டிக்கல் புக்ஸ் இந்த எபிரேய கவிதைகள் இங்க டீச் பண்றேன். திங்களும் புதனும் பென்டெடுக் அந்த முதல் பழைய ஏற்பாடு முதல் 5 புத்தகம் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல அங்க டீச் பண்றாங்க. ஓகே, எரிக் பெர்னார்ட் தெரியும். அவரு 6 வருஷம் வந்து ஆர்சி ஃபாதரா படிச்சார் கப்புச்சின் சபையில. முடிச்சிட்டு நான் நிறுத்திட்டேன். நான் இங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறுத்தி, அப்புறம் இப்ப வந்து பாஸ்டர் கூட வந்து பிரதரா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார் சபையில. தேங்க்யூ சார். ஓகே குட். நான் வந்து இந்த நோட்ஸ் அனுப்புனதுக்காக வேண்டி அந்த போடுற அந்த இது வந்து 2வது வாட்டி கேட்கறது வீடியோவை. அதனால இது இன்னும் கூட கொஞ்சம் வந்து எங்களுக்கு புரியும்படி ஆயிடுச்சு. இல்லாட்டா என்ன பண்ணுவோம், எழுதிட்டு விட்டுருவோம், அப்படியே டைம் கிடைக்கும்போது கேட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு. இந்த நோட்ஸ் ஐயோ வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமைகள் அனுப்பணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி திருப்பி அதை கேட்டு அதை எழுதி நோட்ஸ் அனுப்புறது வந்து அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. பிரைஸ்டாடுங்கய்யா. உண்மையாவே இந்த குழப்பமான காரியங்களுக்கு ஆழமான சத்தியங்கள் இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு ஆண்டு சோதித்தது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த சங்கீத புத்தகம், அதுல இருக்கிறதான சாராம்சம். அது சமயம் உன்னதப்பட்டு இப்ப கடைசியா உன்னதப்பட்டு நான் அடிக்கடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த உறவுகள் வந்து நீங்க சொன்னது போல அந்த சிலுவை கூட எப்பவுமே நான் ஒப்பனை பண்ணுவேன். கணவன் மனைவி உறவிலும் மேலானதுன்னு சொல்லுவேன். அப்படிதான ரொம்ப அந்த உறவுக்குள்ள அவளுக்கு போயிருப்பேன். அதுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆழமான காரியம், தேவனுடைய அன்புடைய ஆழம். அதே போல அவருடைய மேல வச்சிருக்கிற ஆளுமை, இது மிகவும் அதாவது வாக்குத்தத்த வாசங்களை பிரீஃபா சொல்றதுக்கு உணர்வுபூர்வமான காரியம் நீங்க இந்த பொலிட்டிக்கல் புக்கத்துல நீங்க அது விரிவா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப புரோஜமா இருக்கு எங்களுக்கு எல்லாம் ஊழியத்துல ஆவிக்குரிய காரியத்துல இது எப்படியானு போய் கடத்தணும், இந்த கருத்தையோட இந்த சாராம்சத்தோட கொண்டு போயிட்டு கடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப புரோஜமா இருக்குங்க. வித் நோட்ஸோட நீங்க சொன்ன அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆவிக்குரிய காரியத்துல நிறைய காரியத்தை கற்றுக்கணும். மற்ற எல்லா காரியத்துல காட்சியிலும் கட்டளைகளோ கற்பனைகள் மற்ற எல்லாவற்றிலும் ஆழம் இதனோட உணர்வு இதுல இருக்குதுங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆக்சுவலி நான் வந்து பெங்களூர்ல இருக்கிறது, இங்கே செட்டில்டு. பட் நான் படிச்சிருக்கிறதெல்லாம் வந்து தமிழ் தான். பட் இங்க சபைக்கு போயிங்கிறது வந்துட்டு கன்னடா சர்ச்சு. பட் தமிழ் சர்ச்சு கருகிலேருந்து ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் பிரதர் மூலியமா இங்க நான் ஜாயின் ஆனேன். ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது. வேற ஆக்சுவலி கண்டினியூவா நம்ம கலந்துக்க முடியறதில்ல, டிரைவிங்ல இருப்பேன், வேலை தூரமா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் ஆனா எல்லாமே ரொம்ப டீப்பா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. தமிழ்ல கேட்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. குறிப்பா இந்த சங்கீதத்துல வந்து இந்த ரொம்ப மனசை தொட்டுதுன்னா அந்த புலம்பல் சங்கீதம் விவரம் சொன்னீங்க இல்லையா, அது எதுக்கு ஒப்பிடலாம்னா அந்த ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கும் போது அது புலம்பலா இருக்கும், ஆனா முடிவில் வந்துட்டு அது துதி சங்கீதமா இருக்கும்னு சொல்ற மாதிரி விவரமா சொன்னீங்க இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் தமிழ்ல கேட்டு கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நன்றியா. வேற யாரும் இருக்கிறீங்களா? ஐயா, ஐயா இந்த சங்கீதத்திலேருந்து இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் நோட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். மிகவும் தெளிவாக இருந்துச்சு. அதில் இப்போ இன்னைக்கு உன்னத பாட்டில் பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான காரியங்கள் ஏற்கனவே அதை வாசித்துருக்குறோம், நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னும் நிறைய தெளிவு கிடைச்சிது. ஆக்சுவலி நாங்களும் அந்த கப்புள்ஸ் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணுறோம். கிளாரியன் கால் மிஷன் மூலமாக நாங்கள் கப்புள்ஸ் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணுறோம்.
ஸோ அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து இன்னும் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கள் சர்ச்சில் கூட நாங்கள் அந்த கப்புள்ஸ் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுறோம். பட் இதை குறித்து இன்னும் நாங்கள் ஆழமாக பேச ஆரம்பிக்கல. பட் இதில் கவிதைகள் இதெல்லாமே எனக்கு தெரியும். நிறைய காரியங்கள் நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் ஷேர் பண்ணது உண்டு. பட் இன்னும் அது தெளிவாக மற்றவங்களுக்கு எப்படி போதிக்கணும், அவங்களுக்கு அதை எப்படி அதை புரிஞ்சுக்கொள்ள நம்ம, ஏன்னா நீங்கள் நிறைய குடும்பத்தில் இந்த பிரிவினைகள் அதிகமாக இருக்குது இல்லையா, அதுக்கு எப்படிலாம் நம்ம சொல்யூஷன் கொடுக்கலான்றது இந்த கிளாஸ்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிது. ஸோ அதுக்கு அவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐயா, ஐயா நான் சர்ச் பாஸ்டா இருக்கிறேன். நமக்கு ஏன்னா எப்பவுமே இந்த சங்கீத பகுதிகளை மேக்சிமம் வந்து வாசிச்சுட்டு மாறி மாறி வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனா இப்போ சங்கீத பகுதிகள் தியானத்துல நீங்க பேசும்போது நிறைய காரியங்கள் இது சபையில கூட பேசலாம், அதை ஒரு மெடிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அதே மாதிரி இந்த உன்னத பாட்டு ரொம்ப என்னன்னா அது ஆவிக்குரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, கடவுளுக்கு நமக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, அது ஏன்னா எல்லாரும் வெறுக்கிறதா இல்லை. இதுல இருந்து நான் பிரசங்கமே பண்றது இல்லைங்க. ஏன்னா இப்ப நான் இதை கேட்ட பிறகு நம்ம சில காரியங்கள் எடுத்து பேசலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அதனால ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஒரு சில காரியங்கள் நம்முடைய பர்சனல் லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது சங்கீதத்துல இருந்து யோபனுடைய லைஃப் பத்தி பேசும்போது அந்த சூழ்நிலையில எப்படி அவர் இருந்தார், ஏன்னா நமக்கு மினிஸ்ட்ரியில இருக்கிறதால நிறைய சூழ்நிலைகள் நாம சந்திச்சிருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி யோபு ஹேண்டில் பண்ணார், கடவுளோட எப்படி அந்த நல்ல உறவுல இருந்தார் அப்படிங்கிறது. அதனால ரொம்ப நன்றியா, நல்லா பேசுனீங்க. நிறைய காரியங்கள் எனக்கு தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வாதமா இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ. வேற யாராச்சும்? சார் தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல பிச்சு உதறிட்டீங்க சார். நாங்க எதிர்பார்க்கல இவ்வளவு இதா எங்களுக்கு எளிய முறையில கிடைக்கும் அப்படின்ட்டு. நாங்க நினைச்சோம் ஒவ்வொரு வசனமா வாசித்து ஒவ்வொரு இதா சொல்லுவீங்கன்ட்டு. ஆனா அந்த இதுக்குள்ள போகவே இல்லை. நீங்க டோட்டலா வெளிப்படுத்திட்டீங்க எல்லாத்தையும். ரொம்ப நன்றி, ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஓகே, எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஜான்சன். Praise the Lord. Praise the Lord. Actually சொல்ல போனா நான் சின்ன வயசுல நிறைய லேர்ன் பண்ண ஆண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க காட். ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்மால் ப்ரைடு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் அதாவது பெரிய பெரிய விஷயங்கள், வெறிப்பட்டல் விசேஷம் அந்த இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஆண்டு வந்து சின்ன வயசுல லேர்ன் பண்ண கிருபை கொட்டினால ஒரு சின்ன ப்ரைட் மாதிரி இருந்துச்சு லைஃப்ல. ஸோ பட் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த ஆண்டு வந்து எனக்கு லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணார். ஸோ யோபோட புத்தகம் ஸ்டார்டிங்ல அது எனக்கு ஒரு பெரிய என்னோட பர்சனல் மெடிடேஷன்ல யோபு இந்த விதத்துல யோசிக்கிற மாதிரி இன்னும் வேற விஷயங்களை ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார் யோபோட லைஃப்ல இருந்து. ஆனா அது ஸ்டார்ட் பண்ணது நீங்க ஒரு தூண்டுதல் மாதிரி இருந்துச்சு, நீங்க அந்த பேசின அந்த வார்த்தைகள் யோபு. ஸோ அதுல இருந்து வித்தியாசமா ஆண்டு வந்து என்னோட லைஃப்ல என்கிட்ட பேச ஆரம்பிச்சார், என்னோட பர்சனல் லைஃப் வச்சு யோபு. நெக்ஸ்ட் அப்படியே சங்கீதத்துக்கு போறப்ப சங்கீதத்திலயும் வந்து நிறைய வித்தியாசமான காரியங்களை வந்து அதாவது பிப்ளிக்கலா போறப்ப எனக்கு வந்து வெளிப்பட்ட விஷயம் இதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சங்கீதத்தை அந்த அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன். பட் அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அண்ட் லேர்னிங் பாயிண்ட் நிறைய இருந்துச்சு சங்கீதத்துல. ஸோ அந்த ஒரு வர்ஷிப் பண்ண எப்படி வர்ஷிப் பண்ணும், வர்ஷிப் வாட் இஸ் வர்ஷிப். ஸோ அந்த இதுல கூட உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த டைம்ல நான் கேள்வி கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வர்ஷிப் என்ற அந்த அர்த்தத்தை நீங்க சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த வர்ஷிப் வந்து ரொம்ப ஆட்டம் பாட்டம் அப்படின்னு போயிடுச்சு. பட் அதை அப்படி போகாம ஆண்டுக்குள்ளதான் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் என்னோட அழைப்புக்கு நேரா அது இன்னும் எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சங்கீத ஸ்பெஷலா சொல்ல போனா எனக்கு எல்லா புத்தகங்களுக்காக எனக்கு சங்கீத புத்தகங்கள் வந்து
அந்த சங்கீதத்தை பத்தி பேசுறது இன்னும் ரொம்ப லேர்னிங் பாயிண்ட் நிறைய இருந்துச்சு. இன்னுமே கூட நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆண்டு வந்து ஹெல்ப் பண்ணார். பட் இனி கிளாஸ் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஸோ அதனால இனி கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு என்னால் திடீர்னு எனக்கு டைம் செட் ஆகல, கடை எப்படி அதை மிஸ் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் சார் மெசேஜ் பண்ணிட்டாங்க, அதை பார்த்துட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணேன். பட் இது வரைக்கும் பட் எனக்கான பாயிண்ட் வந்து இந்த கிளாஸ்ல சங்கீத புத்தகம். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை சொல்லணும்ட்டு. தேங்க்யூ. ஓகே, யூ கேன் யூஸ் அந்த யூடியூப். ஓகே, இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, நீங்கள் சொல்லும்போது எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, அந்த கிளாஸ் வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது மாத்திரமல்ல வந்து பிரயோஜனமான காரியங்களை வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், நீங்கள் காலேஜ்லேயும் டீச் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து எம்டிவ், அடுத்து வந்து ஹிந்தி, இப்போ இதுலையும் டீச் பண்ணுறீங்க. ரொம்ப உங்களுக்கு டைம் எப்படி நீங்கள் இதெல்லாம் இது பண்ணீங்கன்னு சொல்லி தெரியல. சரி, இருந்தாலும் கூட நேரம் ஒதுக்கி இந்த ஆன்லைன் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணீங்க. ஸோ என்னுடைய சார்பாக, மாணவர்கள் சார்பாக, கல்லூரியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகின்றோம். சரிங்களா, உங்களுடைய டீச்சிங் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் மறுபடியும் உங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும். சரிங்களா, நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு வாய்ப்பு இல்லாமல் சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்ணவங்க இருக்கிறீங்களா? சார், குட் ஈவினிங் சார். எஸ் கம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், இந்த கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, படிச்சுட்டு ஒரே க்ரௌடாக இருக்குது, அதனால் என்னால் ரொம்ப பேச முடியல. அந்த இலக்கிய நடை அதெல்லாமே வந்து ரொம்பவும் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கேட்டிருக்கோம் இது வந்து ஒரு கவிதை புத்தகம் அப்படின்னு. அதை இந்த மாதிரியான ஒரு இலக்கிய நடையில் முதல் முறையாக படிக்கிறது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் இருக்கிறனால கஷ்டமாக தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாக கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி. ஓகே சார், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நிறைய விஷயம் இதில் கற்றுக்கிட்டேன். ஆனால் டெய்லியும் அவர் இந்த கொஸ்டின் கேட்பார். அந்த கிளாஸ் முடிஞ்சது ஒரு கொஸ்டின், அதை மறுபடியும் அதை கேட்டு என்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருத்திட்டு இருக்கேன். அதனால அது ரொம்ப பிரயோஜனம். அவர் கொஸ்டின் கேட்டது தான், அதிகமான கொஸ்டின் கேட்டால் அந்த கொஸ்டினை நான் என்ன தவறி இருக்கேன்றதை நான் நோட் பண்ணி அதை கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். அதுக்காக இந்த கிளாஸ்க்காக சாருக்கு நன்றி சொல்கிறேன், காலேஜுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் கொடுத்த இந்த எல்லா கிளாஸஸுமே வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், எப்படி ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ, சில ஊழியத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த நீங்கள் கொடுத்த இந்த லெக்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ அதை ரியலி ஐ எம் என்ஜாய். எஸ்பெஷலி இன்றைக்கி அந்த உன்னத பாட்டு, அதில் வந்து அதாவது நிறையா பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் வந்து எப்படி விசேஷமாக யூத்ஃபுல், அந்த யூத்துக்கு இது வந்து எவ்வளோ பிரயோஜனமாக அதை நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு ஹின்ஸை கொடுத்தீங்க. அது இன்றைக்கி நிறையா சபைகளில் இல்லாதனால இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறையா பிரச்சனைகள் இன்றைக்கி சபைகளில் சந்திக்கிறது இது ஒரு முக்கியமானதாக ஒரு இதாக இருக்குது. ஸோ எப்போ அந்த பரிசுத்தத்தை குறித்தும் அந்த உடன்படிக்கை குறித்தும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெக்சர்ஸ். தொடர்ந்து நாங்கள் இந்த எங்கள் ஊழியத்தில் இதை நான் பிரயோஜனப்படுத்துறதுக்கு உங்களுடைய நோட்ஸ்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் அலெக்ஸ் பாஸ்டர் அண்டு ஃபார் ஆல். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, சின்ன விஷயம் பேசலாமா? ஓகே. இல்ல, அந்த சங்கீத புஸ்தகத்துல பிரதர் அப்ப சொல்ல மிஸ் பண்ணிக்கினேன். இந்த ஒத்த நடை, இணை நடை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் சொன்னது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரை வந்துட்டு நம்மளுக்கு எதனால எதனால ஆராதிக்கிறோன்றதோட அவரு யாரா இருக்காரு, எப்படிப்பட்டவரா இருக்கிறான்ட்டு எல்லாம் ரொம்ப டீப்பா சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் சொல்ல மிஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த இணை நடை, ஒத்த நடை அதெல்லாம் ரொம்ப விவரமா சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். கடைசியாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, சரிங்களா. நீங்கள் அதை வாசிக்கும்போது ஒரு டைம் வாசிங்க, 2 டைம் வாசிங்க, உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் சாருக்கு நேசலாம் காண்டாக்ட் பண்ணலாம். அதற்கான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா. சரி, இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா. என்னுடைய பர்சனலுக்கு வந்து நீங்கள் யாரும் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு அதற்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு அனுப்புனீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிடுவேன். சரிங்களா. தயவு செய்து யாரும் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்க்கோ என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட் 10 o'clock என்ன செய்யணும், நீங்கள் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா. யாருக்காச்சும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறீங்களா? தெளிவாக கேட்டுதுங்களா? எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு தம்ஸ் அப் கொடுங்களா பார்க்கலாம். ஓகே, சரிங்களா. 1 வீக் டைம் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து டெய்லி என்ன செய்யுங்க, நீங்கள் உட்காந்து யோசிச்சு என்ன செய்யுங்க, சொந்தமாக உங்களுடைய பதிலை வந்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு வந்து எழுதி அனுப்புங்க. நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன செய்வோம், தெரியப்படுத்துவோம். சரிங்களா. சார் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்களா. வேற யாராச்சும் எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த क्वेश्चन पेपरல எல்லா டீடைல் இருக்கு. பட் டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, ஷூர். கால் பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ்ன்றது நாளைக்கு கிளாஸ் இல்லை. சரிங்களா. நாளைக்கு கிளாஸ் இல்லை, இதுதான் ஃபைனல். சரிங்களா. அடுத்த மண்டே வந்து நம்ம கிளாஸ் இருக்குது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அடுத்த சப்ஜெக்ட் நடக்கும். சரிங்களா. ஓகேவா. அதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இன்னைக்கு எடுத்த நோட்ஸ் நம்ம அசைன்மெண்ட் மாதிரி அனுப்பணும் இல்லைங்களா? நீங்கள் அனுப்பிருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் நாளைக்கு கூட அனுப்பலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா. ஓகே ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இது எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு வந்து என்னன்னா, இது நான் டீச் பண்றேன்னு சொல்றதை விட வந்து உங்களோட சேர்ந்து நானும் இதை கற்றுக்கொண்டேங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் லைக் லேர்னிங் டுகெதர். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு அதனுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் பிரயோஜனப்படுதுங்கிறத பார்க்கும்போது அது எனக்கு இன்னும் அந்த இது வந்து கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் மட்டும் நான் பாக்குறேன். இப்படி ஒரு வாய்ப்பு எப்பவுமே வந்து நான் எப்பவுமே இதுதான் யோசிப்பேன். வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எங்க கிடைச்சாலும் அதை செஞ்சிடும். அது என்னுடைய ஆட்டை கொடுத்த அழைப்பு. அதுதான், அதை மட்டும் தவற விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இருக்கேன். எனக்காக நீங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. SIBBCயில் நான் வந்து டீச் பண்றேன். அப்புறம் நம்ம ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், தமிழ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் வந்து இங்கிலீஷ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ், சம்மர் டைம்ல ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அது இல்லாம நானும் தனிப்பட்ட முறையில் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிற மக்களுக்காக டீச் பண்றோம். இப்போ அஸ்ஸாம்ல இருக்கிற மக்களுக்காகவும் குறிப்பா ரூரல் ஏரியாஸ்ல அஸ்ஸாம்ல இருக்கிற மக்களுக்காக வந்து டீச் பண்றோம். இன்னும் வந்து எவ்வளவு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சியில வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் ஸ்பெசிஃபிக்கலி தேங்க்ஸ் டு பாஸ்டர் அலெக்ஸ் for trusting me and allocating this subject. Thank you. Thank you, Pastor. Okay. Thank you, sir. Okay. Thank you, Pastor. Thank you, sir. Thank you, sir. Okay, நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா. Thank you, sir. நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்து கர்த்தாவே இந்த சங்கீத புத்தகங்களை நாங்கள் படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்து அதற்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த உலகத்துல பொய்யான சத்தியங்கள் கர்த்தாவே பரவி கொண்டிருக்கும் போது அதன் மத்தியில கர்த்தாவே மெய்யான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்து அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமாக. இப்படிப்பட்ட மெய்யான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நாங்கள் விசுவாசிக்கவும் அதை பறைசாற்றவும் அதை பின்பற்றவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அருமையான கார்த்திக் சாரையும் கூட கர்த்தாவே எங்கள் மத்தியில நீர் பயன்படுத்தினீர். கர்த்தாவே, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்து நிமித்தமாக அருமையான மாணவர்கள் பயன்பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு மாணவர்கள் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தன்னுடைய வாய்களை திறந்து
அடரே சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்து அதற்கான நிச்சயத்திரம் ஆண்டவரே. கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தவும், அதே போல கற்றுக்கொண்ட விஷயங்களை நாங்கள் எஸ்ராவை போல மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லவும் கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயாக அருமையான சாருக்காக நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம். அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய பிரயாசங்களுக்காக, அவருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நினைச்செலுத்தி ஜெபிக்கின்ற கர்த்தாவே. வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விஷயாக கல்லூரிக்காக நாங்கள் நினைச்செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே பரவி செல்லத்தக்கதாக இந்த கல்லூரி கர்த்தாவை நீர் பயன்படுத்தி வருகிறீர். பிரயோஜனமான வகையில கர்த்தாவே இதை பயன்படுத்துகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக நீர் நடத்தி கொடுத்தீர். பிரயோஜனமான வகையிலே கர்த்தாவே எங்களை நடத்தினீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நினைச்சு செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Thank you, brother. Thank you. மீண்டும் சந்திப்போம் நினைக்கிறேங்க. Thank you so much, sir. Thank you, sir. Praise the Lord, sir.